சுவாமி வந்து தந்தைன்னு சொல்ற அந்த ஆண்பால் நிறைய பேர் வந்து இறைவனை ஆண்பாலா பாவிக்கிறாங்க. ஒரு சில பேர் பெண்பாலா பாவிக்கிறாங்க. அந்த பரபிரம்மம் ஆண்பாலா, பெண்பாலா? எப்படி அவங்க தந்தைன்னு சொல்லும்போது ஏன் மதர்ன்னு சொல்லல கேட்டிருந்தாங்க. அத பத்தி சொல்லுங்க. சுவாமி ராம்தீர்த்தர் இந்த கேள்வியை ஒருத்தர் கேட்பாங்க. அந்த பரபிரம்மம், அந்த ஃபாதர், அந்த காட், வெதர் ஹி இஸ் யா மேன் ஆர் எ விமன் அப்படின்னு கேட்பார். யாரோ ஒரு டிவோட்டி அவர்கிட்ட கேட்கும்போது சுவாமி ராம்தீர்த்தர் அதை சொல்லுவார். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வேர்டு. காட் இஸ் நெய்தர் ஹீ நார் சி பட் ரிமைன்ஸ் ஏ மிஸ்ட்ரீம்பர். கடவுள் அவனும் இல்லை, அவளும் இல்லை, ஆனால் அது வந்து ஒரு ரகசியம், மிஸ்ட்ரி. யாருக்கும் புலப்படாத ஒரு மர்மம் வரும். உண்மைதான். ஆண்பால் பெண்பால் நீங்கள் பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தில் இருக்குது. உங்கள் கண்ணோட்டத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு பகவான் ஆண்டவன் வந்து உங்கள் கண்ணோட்டத்தில் உங்கள் எண்ண அலைகளுக்குள்ளே சிக்காமல் அதுலேருந்து தனித்து விடுபட்டு தூரம் 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 தூரமாக அப்பாளுக்கும் அப்பாலாய் எங்கேயோ நின்றுட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கக்கூடியது. இப்போ நம்மளை சுற்றி இங்கே வியாபிச்சிருக்கிறத நம்மளால் அறிய முடியல. நம்மளை சுற்றி இருக்கக்கூடியது வந்து ஆண்பாலா பெண்பாலான்னு நீங்கள் எப்படி சொல்கிறது? இதுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க, மீரா சொல்லுவாள். இன்னும் சில இடங்களில் நேபாளில் வந்து அங்குள்ள ஈஸ்வரனுக்கு பேர் வந்து பசுபதிநாத்னு பேர். அத்தனை ஜீவராசிகளும் அத்தனை படைக்கப்பட்ட ஒரு பொருளும் வஸ்துக்களும் எல்லாமே பெண்கள். அவங்க அத்தனை பேருக்கும் வந்து பதியாக இருக்கக்கூடியவன் ஈஸ்வரன், அந்த பரமாத்மா. ஸோ அவனுக்கு பேர் பசுபதின்னு பேர். பசுக்கள்னால் என்ன? எல்லாமே ஜீவாத்மாக்கள், பெண்பாள். பதினா யார்? அத்தனை பேருக்கும் கணவனா. பதினா காப்பாற்றக்கூடியவன் அர்த்தம். அத்தனை பேரையும் காப்பாற்றக்கூடியவன் பதி. ஸோ ஆண்டவன் ஒருத்தந்தான் ஆண்மகன். மற்ற எல்லாருமே ஜீவராசிகள் அத்தனையுமே வந்து பெண் பாலர் தான். இப்படி தான் ஒரு வழக்கு இருந்தது. இதை மீராபாயின்னு சொல்கிறாப்புல. ஒரு சன்னியாசியை பார்க்க போகும்போது இதே வார்த்தையை சொல்கிறாப்புல. அவர் வந்து நான் பெண்ணை பார்க்கறது இல்லை, நம்ம பிரம்மச்சாரி அது இதுன்னு கதை நடக்கும்போது இப்போ சொல்கிறா, கிருஷ்ணரை தவிர்த்து உலகத்தில் 100 ஆண்மகன் இருக்கானா? ஸோ அந்த பாவனையில் வந்தவா. அந்த பாவனையில் அத்தனை பக்தர்கள் இருக்காங்க. இன்றைக்கி ஞானிகளை பூரா நீங்கள் பாருங்கள், அவங்கள்ட்ட ஒரு பெண் சாயல் இருக்கும், ஒரு பெண்மையினுடைய லட்சணம் இருக்கும். எல்லா ஞானிகளும் நீங்கள் நீக்கமர பாருங்கள், அவங்களுடைய குரலில், அவங்களுடைய ஜெஸ்டர்ஸில். நம்ம சாமிட்டியே ஒரு பெண்களுடைய நாணத்தை அவர் வெளிப்படுத்துவார். அவர் பெண்ணா எடுத்துக்கோங்க, ஆனால் அந்த பெண்மையை கடந்த ஒரு ஆன்மை அவர்கிட்ட இருக்கும். அந்த ஆண்மையை அவர் காட்டும்போது எல்லாருமே நடுங்குவாங்க. சரி, அந்த பெண்மை, அந்த ஆண்மை, இதை கடந்த இன்னொரு மர்மமான ஒரு வஸ்து இருக்குது. ஒரு ரொம்ப அமானுஷ்யமான ஒரு சக்தியை அவர் காட்டும்போது, அவர் கண்ணை அகல விரித்து பார்க்கும்போது, அவர் ஆண் பெண் உருவம் இல்லாத தன்மை, இதெல்லாம் கடந்த ஒன்றை காட்டுவார். இதெல்லாம் கடந்த ஒன்று, நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாத ஒன்று. அதாவது இப்போ சாதாரணமாக ஆண் பெண் இன்னொன்று அது ஒரு சொல்லுவாங்கள்ல, இரண்டும் கலந்த ஒன்று, அதுக்கு இன்னும் 3ஆம் இது ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கடந்து ஒன்று இருக்குங்கிறத வந்து நம்முடைய அறிவுக்கு புலப்படாத ஒன்று. அதனுடைய உண்மையான சொரூபத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் தெரியக்கூடிய அளவுக்கு நம்முடைய புத்திக்கோ, நம்முடைய மனசுக்கோ, நம்முடைய உணர்வுகளுக்கோ அந்த சக்தியே கிடையாது. அந்த சக்தி கிடையாது. ஆனால் ஒன்று செய்யலாம், இதை வந்து கரைச்சிடலாம். அதைத்தான் உங்களால் செய்ய முடியும். உங்களால் முடியல. அது வந்து அரவணைச்சிக்கும். அதை அரவணைக்கும் போது நீங்கள் உங்களை ஒப்புவிச்சிட்டிங்கன்னா அது கரைச்சிக்கும், அது உங்களை எடுத்துக்கும். சுவாமிகிட்ட அப்படி ஒப்புவிச்சு எத்தனை பேர் போயிட்டாங்க, அவரோட ஒன்று போயிட்டாங்க. முருகேசன் நல்ல உதாரணம், டாக்டர் டிபிஎம் நல்ல உதாரணம், ஈவா ஜெகநாதன் நல்ல உதாரணம், டாக்டர் பெரியசாமி தூரன் நல்ல உதாரணம். இந்த மாதிரி நிறைய பக்தர்கள் அவரோட ஒன்றி போயிட்டாங்கல்ல, எல்லாமே ஒன்றி போயிட்டாங்க. அதனால் சுவாமி வந்து ஆண்பாளா பெண்பாளா, இந்த கேள்வி வந்து ஒரு கேட்க வேண்டாத, கேட்க தேவையில்லாத கேள்விகள் இது.